ஹெராயினோட 50 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரக்னால மொத்த யூஎஸ்ஏவே இப்போ பிரச்சனையில் இருக்கு. ஹே கைஸ், ஸோ யுஎஸ்ஏல ஒரு 19 வயசு பையன் ஒரு பார்ட்டிக்கு போகிறான். அந்த பார்ட்டியில் அவனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு டேப்லெட் கொடுக்குறான். அந்த டேப்லெட்டை சாப்பிட்ட 10வது நிமிஷம் அந்த பையன் இறந்து போகிறான். ஸோ அந்த மாத்திரையில் இருந்தது வந்து ஃபெனிடைல். ஸோ ஃபெனிடைல்ங்கிறது ஒரு கெமிக்கல். இது வந்து பேசிக்காக ஹாஸ்பிட்டல் ட்ரக். இது வந்து பேசிக்காக ஒரு பெயின் கில்லராக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சர்ஜரி இல்லை ஏதாவது இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏன்னா பெயின் அதிகமாக இருக்கிறதுனால நார்மல் பெயின் கில்லரோட இந்த ஃபெனிடைல்ங்கிற பெயின் கில்லரோட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கெமிக்கலை அங்கே இருக்க ட்ரக் டீலர்ஸ் வந்து இல்லீகலாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணி அதிக லாபத்துக்காக ஹெராயின், கொக்கிங்கிற மாதிரி போதைப் பொருள் ஆட் பண்ணி இதை செல் பண்ணுறாங்க. பேசிக்காக ஃபெனிடைல்ங்கிறது வேற ட்ரக்ஸ் கூட சேரும் போது இதோட இம்பாக்ட் வந்து அதிகமாகுது. ஸோ அதோட காசஸ் என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து டைரக்டாக மூளையோட நரம்பு மேலே பாதிக்குது. அதனால டெத்தோ இல்லை கோமாவோ ஈஸியாக ஏற்படுது. ஸோ யுஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே ரொம்ப காமனாக கிடைக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். ஸோ இந்தியாவிலையும் ஹெராயின், கொக்கிங்கிற மாதிரி ட்ரக்ஸ் ரொம்ப காமனாகவே இப்போ கிடைக்குது. ஸோ அதே மாதிரி ஃபெனிடைல் வந்து இந்தியாவுக்கு வரதுக்கு அதிக நேரம் எடுத்துக்காது. ஏன் இது வரைக்கும் வந்திருக்க கூட செஞ்சிருக்கலாம். ஸோ காமனாக இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறது வந்து யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பசங்க, காலேஜ் போகிற பசங்களா இல்லை ஸ்கூல் போகிற பசங்களாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க மேலே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ யாராச்சும் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிசிக்கலி அவங்க பாதிக்கிற அளவுக்கு இது வந்து நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு தெரியட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர்.